அஜயந்தே இரண்டாம் மோஷனம் திரை விமர்சனம். டொவினோ தாமஸ், கிருத்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ், சுரபி லட்சுமி, பாசில் ஜோசப், ரோஹிணி, ஹரிஷ் உத்தமன், அஜு வர்கீஸ், சுதீஷ் மற்றும் பலர் நடிப்புல ஜிதின் லால் இயக்கத்துல திபுனினன் தாமஸ் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் அஜயந்தே இரண்டாம் மோஷனம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ആകാശത്തു നിന്നും പൊട്ടി വീണൊരു നക്ഷത്രക്കല്ല് காற்றினேக்காளும் வேகத்தில் மின்னலினேக்காளும். அரசாங்க பணிக்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருக்கும் ஹீரோ டொவினோ தாமஸ் அவரது தாத்தா ஊர் கோவிலில் இருக்கும் பழம்பெரும் அதிசய விளக்கை திருட முயன்றதால் அவரையும் ஊர் மக்கள் திருடனாகவே பார்த்து அவ்வப்போது அவமானப்படுத்துகிறார்கள். இதற்கிடையே அதிசய விளக்கு பற்றி ஆவணப்படம் எடுக்க அந்த ஊருக்கு வரும் ஹரிஷ் உத்தமன் அந்த விளக்கை திருட திட்டம் போடுவதோடு அதை டொவினோ தாமஸ் மூலமாகவே செய்யவும் முயற்சிக்கிறார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை சிறப்பான மேக்கிங் மூலம் மிக சுவாரஸ்யமாக சொல்வதே ARM. ஒரு சிலையை மைய கருவாக வைத்துக் கொண்டு 1900, 1950 மற்றும் 1990 ஆகிய 3 காலகட்டங்களில் பயணிக்கும் கதையை ஃபேண்டசி ஜானரில் சொன்னது மட்டுமின்றி சமத்துவத்தை வலியுறுத்தும் படைப்பாகவும் கொடுத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் ஜிதின் லால். വടക്ക് ഹരിപുരം ഭാഗത്ത് ഒരു കളരിക്കാരനെ കുറിച്ച് കേട്ടിട്ടുണ്ട്. அஜயனின் இரண்டாம் மோஷனம் என்ற மலையாள வாக்கியத்தின் சுருக்கம்தான் ARM. கதை கேரளாவில் நடப்பது போலவும் மலையாள கலாச்சாரத்தை மையப்படுத்தியதாக இருந்தாலும் கதை கருவும் அதற்கான திரைக்கதை, காட்சிகளின் வடிவமைப்பு மற்றும் படத்தில் பேசப்பட்டிருக்கும் சமத்துவ அரசியல் என அனைத்தும் மொழிகளை கடந்து அனைத்து மக்களும் கொண்டாடும் சிறப்பான திரைமொழி மற்றும் காட்சி மொழி படைப்பாக கவர்கிறது. ஹீரோவாக நடித்திருக்கும் டொவினோ தாமஸ் காதல், வில்லத்தனம், வெள்ளந்தியான சுபாவம் என அனைத்தையும் மிக இயல்பாக கையாண்டு ரசிகர்களை ஈர்ப்பவர் என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இந்த படத்தில் மணியன் என்ற கதாபாத்திரத்தில் ஆக்ரோஷம் நிறைந்த மனிதராக நடிப்பிலும் உடல் மொழியிலும் மிரட்டியிருக்கிறார். ஹீரோயின்களாக நடித்திருக்கும் கிருத்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ், சுரபி லட்சுமி என 3 பேரும் 3 காலகட்டங்களுக்கு ஏற்ற தேர்வாக இருப்பதோடு அவர்களின் நடிப்பும் கதாபாத்திரத்தை போல அளவாக அமைந்திருக்கிறது. ഹലോ, എന്നാലും ഒറ്റൊരിക്കൽ ഞാൻ കണ്ടിട്ടുള്ളൂ. അത് സ്വർണത്തിനേക്കാളും മൂല്യമുണ്ടായിന്. பசில் ஜோசப், ரோஹிணி, ஹரிஷ் உத்தமன், நிஷ்தர் சையத், ஜெகதீஷ், பிரமோத் ஷெட்டி, அஜு வர்கீஸ், சுதீஷ் என மற்ற வேடங்களில் நடித்திருப்பவர்கள் திரைக்கதை ஓட்டத்திற்கு பலம் சேர்க்கும் வகையில் நடித்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர் திபுனினன் தாமஸின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்தின் தரத்தை பல மடங்கு உயர்த்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஜோமன் டி ஜான் அழகான கேரள பகுதிகளுக்கு கூடுதல் அழகு சேர்க்கும் விதத்தில் காட்சிகளை படமாக்கி இருக்கிறார். படத்தொகுப்பாளர் சமீர் முகமது 3 கதாபாத்திரங்களையும் 3 காலகட்டங்களையும் நான் லீனர் முறையில் தொகுத்தாலும் ரசிகர்களுக்கு எந்தவித குழப்பமும் ஏற்படாத வகையில் மட்டுமின்றி எந்த இடத்திலும் படம் தோய்வடையாதவாறு காட்சிகளை தொகுத்திருக்கிறார். சண்டை காட்சிகளை வடிவமைத்த விக்ரம் மோர் மற்றும் பீனிக்ஸ் பிரபு, கலரி சண்டை காட்சியை வடிவமைத்த PV சிவகுமார், குருக்கள் ஆகியோரது பணியும் படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறது. சலீம் லஹீரின் தலைமையில் VFX காட்சிகளும் படத்திற்கு கூடுதல் சிறப்பு சேர்த்திருக்கிறது. ரமேஷ் அகரன் மற்றும் கைலாஷ் ஆகியோரது வசனங்கள் மிக எளிமையாகவும் சுருக்கமாகவும் இருந்தாலும் திரைக்கதைக்கு வலிமை சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கிறது. அறிமுக இயக்குனர் ஜிதின் லால் ஒரு சிலையை வைத்துக் கொண்டு 2.5 மணி நேரம் பார்வையாளர்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து விடுவதோடு பாட்டை கதை சொல்ல ஆரம்பிக்கும் முதல் காட்சியிலேயே நம்மை கதைக்குள் பயணிக்க வைத்து விடுகிறார். கதை சொல்லல் மற்றும் காட்சிப்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் நம்மை இருக்கையில் கட்டி போட்டு விடும் இயக்குனர் படத்தின் சில இடங்களில் அரசியல் பேசினாலும் அதை அளவாக கையாண்டு அனைத்து மக்களையும் ரசிக்க வைத்து மகிழ்விக்க வைத்ததில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தத்துல இந்த ARM திரையரங்கில் பார்க்கக்கூடிய சிறப்பான காட்சி மொழி படைப்பு.